தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல்கள் மூலமாக நம் இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பெருகுவதற்காக எந்நாளும் பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே பக்தி செய்து பற்றுக்கள் நீங்கி பக்தி பெருகுவதற்காக இந்த பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதிலும் இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ச்சியாக அபிராமி பட்டர் நமக்காக அருளி செய்திருக்கிறார். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாளின் கருத்தனவே. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி மகிஷாசுரன் தலைமேலே தேவி நின்று நர்த்தனம் புரிந்தாள். ஏன் மகிஷாசுரன் தலைமையிலே நின்று நர்த்தனம் புரிந்தாள்? மகிஷாசுரனை பொறுத்த வரைக்கும் அவன் தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தானது ராஜச குணத்தை விட தாமச குணம்தான். தாமச குணம் என்ன? எல்லா செயலிலும் ஏதாவது ஒரு வகையிலே பின்னடைவு ஏற்பட்ட தன்மை, எதிலும் ஈடுபாடில்லாத தன்மை, எதையும் சரிவரச் செய்யாத தன்மை, எந்த விஷயத்திலும் மேம்போக்காக இருப்பது, இதெல்லாம் தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி செய்தால் எந்த செயல்தான் இந்த உலகத்திலே வெற்றி பெறும் சொல்லுங்கள்? மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஆனந்தம் இருக்க வேண்டும், செய்யக்கூடிய செயல் 100% சரியாக இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே வெற்றியாளர்களாக திகழ முடியும். எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாராஜ் சொல்வார்கள், நீங்கள் எந்த செயலை செய்தாலும் 100% ஈடுபாட்டோடு செய்யுங்கள். 100% பர்ஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அதை அடிக்கடி சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி பெற்றதாக இருக்கும். ஏனோ தானோ என்று ஒரு வேலையை செய்வது, மேம்போக்காக செய்வது, ஏதோ வந்தவடைக்கும் வரட்டும் என்று செய்வது, அதெல்லாம் அப்படி செய்தால் அந்த செயல் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்காது, வெற்றி பெறாது. அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையைத்தான் அவர்கள் ஸ்ரீ சேத்திர சகடபுரத்திலே செய்து இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் வைத்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான 3 கற்கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அவரை பற்றி எழுதுகிற பொழுது நம்பிக்கை கோபுரம் ஸ்ரீ கிருஷ்ணானந்தர் என்று எழுதினார்கள் கவிஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எதற்காக என்று சொன்னால், தாமச குணத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி தேவி அதன் மேலே நின்றாள். மகிஷாசுர மர்தினியாக நின்றாள். கீழே அந்த எருமை தலையின் மேலே தேவி நின்று கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வேரோடு களையப்பட வேண்டிய குணம் தாமச குணம். அப்படிப்பட்ட தாமச குணத்தை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பக்திக்கு உரியவர்களாக ஆகிறோம். பக்திக்கு என்ன தேவை? சிரத்தை தேவை. பக்திக்கு என்ன தேவை? அன்பு தேவை. பக்திக்கு என்ன தேவை? பணிவு தேவை. பக்திக்கு என்ன தேவை? தூய்மை தேவை. இது எல்லாம் எது தரும் எது என்று கேட்டால் சத்துவகுணம் மட்டும்தான் தரும். இந்த சத்துவகுணம் மட்டுமே இதையெல்லாம் நமக்கு தரக்கூடியதாக இருப்பதனாலே தான் மகிஷாசுரன் மேலே இருக்கக்கூடிய அந்த தேவியை நமக்கு பராசக்தியை வெளிக்காட்டுகிறார். மகிடன் தலைமேல் அந்தரி அவள் எல்லா இடத்திலும் நீக்கவன நிறைந்திருக்கிறாள். ஆகையினாலே தான் அவள் நீல நிறமாக இருக்கிறாள் என்பதனாலே அவளுக்கு நீலி என்று பெயர். காலமாக இருப்பதனாலே அவளுக்கு காளி என்று பெயர். அவள் நீல நிறமாக இருக்கிறாள். ஏன் நீல நிறமாக இருக்கிறாள் என்று சொன்னால், நீலம்தான் எல்லா நிறங்களிலும். அறிவியல் நூலார் சொல்லுவார்களே, விப்ஜிஆர் என்று சொல்லி 7 நிறங்கள். அந்த 7 நிறங்களிலே நீல நிறம் மட்டும்தான் பறந்து எல்லா நிறங்களையும் தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருப்பது. எல்லா நிறங்களும் அதற்குள்ளே இருக்கிறது. எல்லா நிறங்களையும் தனக்குள்ளே உறிஞ்சி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிறம் நீல நிறம். ஆகையினாலே தான் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று சொல்லி வைத்தார்கள். கடலும் நீளமாக இருக்கிறது, வானும் நீளமாக இருக்கிறது. அப்படி நீல நிறமாக இருக்கக்கூடிய பராசக்திக்கு நீலி என்று பெயர்.
அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் பரந்த தன்மை உடையவர்களாக இருங்கள், பரந்து விரிந்த தன்மை உடையவர்களாக இருங்கள். குறுகிய சிந்தனை அம்பிகை பக்தர்களுக்கு இருக்கக்கூடாது. பரந்த தன்மை இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஆலயத்திலே போய் வழிபாடு செய்தால் கூட நாம் மட்டும் கும்பிட்டால் போதும் என்று முன்னாலே நந்தி மாதிரி சுவர் மாறி நின்று கொண்டு இருக்கக்கூடாது. நாம் வழிபாடு செய்துவிட்ட பிறகு சற்று பின்னாலே ஒதுங்கி, நாம் பார்த்து விட்டோம் தீபாராதனை, நமக்கு பின்னாலே இருக்கிறவர்கள் பார்க்கட்டும். நாம் தீர்த்தம் வாங்கி விட்டோம், நமக்கு பின்னாலே இருக்கிறவர்கள் வாங்கட்டும். நாம் பிரசாதம் வாங்கி விட்டோம், நமக்கு பின்னாலே இருக்கிறவர்கள் வரட்டும் என்று அந்த பரந்த தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான அம்பிகை பக்தர்கள். அப்படிதான் நீல நிறம் எப்படி பறந்து இருக்கிறதோ அப்படி தேவியினுடைய மிகப்பெரிய அருள் பறந்திருக்கிறது, தேவியினுடைய ஆற்றல் பறந்திருக்கிறது, தேவியினுடைய சிந்தனை பறந்திருக்கிறது. அவர்களுடைய பக்தர்கள் அப்படிப்பட்ட விரிந்த மனப்பாங்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விரிந்த மனப்பாங்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனாலே தான் அவள் நாமத்தை நீலி என்று சொன்னார். நீலி. ஆனால் இன்றைக்கு காலப்போக்கிலே நீலி என்று சொன்னால் ஏதோ யாரையாவது வசூல் செய்ய வேண்டும், திட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பரந்த சிந்தை உடையவளாகத்தான் இருப்பதால் நீலி என்று நாம் சொல்லுகிறோம். என் பாசத்தொடரை எல்லாம் மந்தரி, சிந்துர வண்ணத்தினாள் மகிடந்தலை மேல் அந்தரி, நீலி அழியாத கன்னிகை. தேவி இந்த உலகத்தை எல்லாம் ஈன்றாள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட அவள் என்றும் நித்திய கன்னிகையாக இருக்கிறாள். எங்கே இருக்கிறாள்? கன்னியாகுமரியிலே இருக்கிறாள். பாருங்கள், நீல திரைக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை என்று பாடுவார்கள். அப்படி நீல திரைக்கடல் ஓரத்திலே நித்தமாக தேவி கைகளிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அந்த மணி மாலை. அந்த மாலையை தாங்கிய வண்ணம் தேவி எப்பொழுதும் ஜபித்த வண்ணம் இருக்கிறாள். யாருக்காக இருக்கிறாள்? நாமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவி அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த தவம் செய்த இடத்திலே தான் 3 நாட்கள் எங்கேயோ பிறந்த வடநாட்டிலே பிறந்த விவேகானந்த மூர்த்தி அங்கே இருந்து வந்து இன்றைக்கு எத்தனையோ படகுகள் மூலமாக செல்லுகிற பொழுதே அந்த படகுகள் மேலும் கீழும் ஆடுகிற பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது, உள்ளே இருக்கிற நமக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற நமக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே நீந்தியே அந்த பாறைக்கு சென்று அங்கேயே 3 நாட்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் கூட 3 நாட்கள் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்த தவம் செய்தாரே, அந்த தவத்தின் பலனாகத்தானே இன்றைக்கு இந்து மதத்தை சிகாகோவிலே சொல்லி உலகம் முழுமையாக பரவி இருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறோம். அதனுடைய பெருமையை எல்லோரும் திரும்பி பார்க்க செய்தனுடைய இடம் அந்த கன்னியாகுமரி. அவள் அழியாத கன்னிகை, அழியாத கன்னிகை, என்றைக்குமாக இருக்கக்கூடிய தேவி. ஆகையினாலே தான் சொல்லுவார்கள், அகிலாண்ட கோடி ஈன்ற பின்னும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே என்று சொல்லுவார் தாய்மானவர். அகிலாண்ட கோடி ஈன்ற பின்னாலும் அவள் எப்பொழுதும் கன்னியாகவே தேவி இருக்கிறாள். அழியாத கன்னிகை, ஆரணத்தோன் கம்தரி. பிரம்மதேவனுடைய கபாலத்தை அவளுடைய கரங்களிலே வைத்திருக்கிறாளாம். சிவபெருமான் தான் தனக்கு ஈடாக 5 முகங்கள் இருக்கிறது, 5 தலைகள் இருக்கிறது என்று செருக்குற்று இருந்த பிரம்மனை ஒரு தலையை கிள்ளி கபாலத்தை வைத்து கொண்டான் என்ற சக்தி, அதே தன்மையை தேவியும் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் தலையிலே அவளுடைய பிரம்மதேவனுடைய தலை அவளுடைய கரங்களில் இருக்கிறது. ஆரணம் என்று சொன்னால் வேதம். ஆரணத்தோன் கம்தரி. நமக்கு தலையெழுத்தை எழுதுவனுடைய தலையையே தலைகீழாக கவிழ்த்து பிடித்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவளாலே நம்முடைய தலையெழுத்தை, நம்முடைய விதியை கட்டாயமாக மாற்ற முடியும் என்று அபிராம பெற்று சொல்லுவதற்காக இந்த வரியை வைத்திருக்கிறார். ஆரணத்தோன் கம்தரி. நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பிரம்மதேவனுடைய தலையே தேவியினுடைய கரங்களிலே தலைகீழாக நிற்கிற என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு விதிக்கப்பட்ட விதி, நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துன்பம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோகம் கட்டாயமாக மாறும் என்ற தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே. எப்பொழுதும் தேவியை இடையராது சிந்திப்போம். வாழ்க்கையிலே விதியை வெல்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம எஸ்எம் கணபதி ஸ்தபதியோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகளோட ஒரு தீவிரமான பக்தர், அவர் அத்தியந்தமான பக்தர். திருப்பதி கோவிலில் நிகழ இருந்த ஒரு மாற்றத்தை அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஆகம சாஸ்திரத்தை மீறி அங்கே எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது, அந்த அர்த்த மண்டபம் இடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில்
நேர மகாசுவாமிகளை பார்த்தார். மகாசுவாமிகள் உன் மனசு பிரகாரம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஒரு சந்தோஷமாக வந்து படுத்தார். ஒரு 2 மணிக்கு முழிப்பு வந்து அங்கிருந்து ஏதோ ஒரு சக்தி அவருக்குள் உந்த அங்கிருந்து புறப்பட்டு ஆந்திர மாநில சிஎம்மோட பங்களாக்கு வாசலில் வந்து நிற்கிறார். மணி அப்போ 3, அதிகாலை மணி 3. அப்போ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்குறார், நான் வந்து சிஎம்மை பார்க்கணும் அர்ஜென்ட்டாக, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறார். இல்லை வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா இருங்க, ஒரு 4:30 மணிக்கு காஃபி சாப்பிட வருவார், அங்கேருந்து உங்களை பார்த்தா நீங்கள் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்கிறார். இந்த கணபதி ஸ்தபதி இந்த விஷயத்தை முதலமைச்சர் காதில் போட்டாச்சு அப்படின்னா திருப்பதி கோவிலில் நிகழ இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை எப்படியும் இவர் தடுத்துடுவார். அதற்கு உண்டான அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் கணபதி ஸ்தபதி. நேரம் ஓடிண்டே இருக்கு, மணியை பார்த்துட்டே இருக்கார். சரியாக 4:30 மணி, அதிகாலை 4:30 மணிக்கு கரெக்டாக அந்த சிஎம் முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி கீழே இறங்கி வரார். அந்த படியில் இறங்கி வந்தவர் காஃபி குடிக்க உள்ளே போகும்போது எதேச்சியாக வெளியில் வாசல் பக்கம் பார்க்குறார். அதுதான் மகாசுவாமிகளோட திருவிளையாடல். எதேச்சையாக நேரம் உள்ளே போகலாம், அந்த நேரத்தில் இந்த பக்கம் திரும்ப வைக்கிறார். வாசல் பக்கம் பார்க்குறார், செக்யூரிட்டி அதிகாரி கண்ணுக்கு தெரியறார், பக்கத்தில் எஸ்எம் கணபதி ஸ்தபதியும் கண்ணுக்கு தெரியறார். இன்னும் இந்த நேரத்தில் ஸ்தபதி இங்கே வந்திருக்கார் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணி அந்த முதலமைச்சர் வெளியில் வாசலை நோக்கி நடந்து வரார். நடந்து வந்து ஸ்தபதியை பார்த்து ஒரு புன்னகையை பூத்து ஸ்தபதி கிட்ட கேட்குறார், என்ன ஸ்தபதியாரே இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, ஏதான முக்கியமான விஷயமா அப்படின்னு கிட்டக்க போய் அவரோட தோளில் கை போட்டுண்டு தன்னோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். காஞ்சி மகாசுவாமிகளோட ஒரு அருளாசி நமக்கு என்றென்றைக்கும் இருந்தால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் பண்ண முடியும். அந்த மகானோட அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் கொஞ்சமும் தடைபடாமல் அழகாக நிறைவேறிடும். அதுதான் மகாசுவாமிகளோட ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் அப்படிங்கிறது. அந்த மகாசுவாமிகளின் பக்தி அப்படிங்கிறது இந்த எஸ்எம் கணபதி ஸ்தபதிக்கு பரிபூர்ணமாக இருந்ததுனால இந்த இடத்துல சிஎம் வீட்டு வாசலில் சிஎம்மோட பங்களா வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவரோட பார்வை பதிஞ்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் முதலமைச்சர். உள்ளே போயாச்சு. அந்த சிஎம் கேட்குறார், பிரம்மானந்த ரெட்டியார் கேட்குறார், ஸ்தபதியை பார்த்து கேட்குறார், என்ன அதிகாலையில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நேரடியாக விஷயத்துக்கு வர்றார் கணபதி ஸ்தபதி. திருப்பதி கோவிலில் ஒரு பிரச்சனை ஆக போகிறது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கிறார். திருப்பதி கோவிலில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ரெட்டி அதிர்ந்து, பிரம்மானந்த ரெட்டி அதிர்ந்து கணபதி ஸ்தபதித்தை கேட்குறார், நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல வரீங்க, என்ன ஆபத்து அப்படின்னு கேட்கும்போது கணபதி ஸ்தபதி முழு விஷயத்தை சொல்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் அங்கே நடந்த கூட்டத்தை பற்றியும் அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறத பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேறி இவரோட கையெழுத்தை வலுக்கட்டாயமாக வாங்கின விஷயத்தையும் சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கும்போது அந்த முதலமைச்சருக்கு கோபம் ஜிவ்வுன்னு வருது. எப்படி திருப்பதி கோவிலில் இப்படி ஆகம சாஸ்திரத்தை மீறி ஒரு விதிமுறையை கொண்டு வர முடியும், எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கோபப்பட்டு, அதுவும் ஸ்தபதியோட ஒப்புதல் கிடைக்கல, ஸ்தபதி இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார், பெருமாளோட சாநித்தியம் குறையும்னு சொல்கிறார், ஆகம சாஸ்திரத்தை மீறி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எதிர்மறையான பலன்களையே கொடுக்கும்னு சொல்கிறார். இதை மீறி எப்படி அங்கே தீர்மானம் நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அந்த சிஎம் என்ன பண்ணுறார், உடனே தன்னோட பிஏவை கூப்பிடுறார். அவரோட பிஏ விறுவிறுன்னு வரார். அந்த 4:30 மணிக்கு பிஏ வரார். வந்த உடனே அறநிலையத்துறை அமைச்சரை ஃபோனில் போட்டு எனக்கு கூப்பிடு அப்படிங்கிற. உடனே என்ன பண்ணுறார், அந்த பிஏ கீழே உட்காந்து அந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஃபோனை போடுறார். ஃபோனை போட்டு இந்த லைனை சிஎம் கிட்ட கொடுக்குறார். சிஎம் ஃபோனை எடுக்கிறார். ஃபோனை எடுத்து வச்சுட்டு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறார். முந்தா நாள் திருப்பதியில் ஒரு கூட்டம் நடந்தது, தேவஸ்தானத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்தில் என்ன முடிவாச்சு, என்ன கூட்டம் அது அப்படின்னு கேட்கும்போது அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறார், அந்த கூட்டத்தில் இதுபோல் ஒரு விஷயத்தை பேசி பிடிச்சோம்,
அங்கே 2 சுபத்தையும் இடித்து அப்படின்னு ஆரம்பிக்கும்போது திரும்ப முதலமைச்சருக்கு கோபம் வந்தது. முதலமைச்சர் கோபப்பட்டு எந்த விஷயத்தையும் இனிமேல் தொடர்ந்து பேசாத, திருப்பதி வெங்கடாஜலபதியிட்ட மட்டும் மோதவே கூடாது, உரிய அனுமதி கிடைக்காம சபதியோட ஒப்புதல் கிடைக்காம நீங்களா தீர்மானித்து ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, என்னை நேரில் பார்த்த பிறகு எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆந்திர மாநில முதலமைச்சரோட பங்களாவில் அந்த அதிகாலை வேளையில் முதலமைச்சர் என்ன பண்ணுறார், பிரம்மானந்த ரெட்டியார் அந்த அறநிலையத்துறை அமைச்சரை ஃபோனில் கூப்பிட்டு முந்த நாள் என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அவர் சொல்கிறார் விஷயத்தை. உடனே கோபமாகி அந்த பிரம்மானந்த ரெட்டி சொல்கிறார், ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி பெருமாள்கிட்ட எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது, ஆகமம் என்ன சொல்கிறதோ அதுபடி தான் அங்கே செய்யணும், சபதியோட அனுமதி இல்லாமல் எந்த விதமான ஒரு சின்ன மாறுதலையும் அங்கே நாம் கொண்டு வரக்கூடாது, நீங்களாக தீர்மானித்து பண்ணுறதுக்கு அது ஒரு கட்டடம் போன்ற விஷயம் கிடையாது, ஒரு கருவறை தொடர்பான ஒரு விஷயம் அது அப்படின்னு கோபத்தோடு சொல்லி நீங்கள் எந்த மாற்றத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு கணபதி ஸ்தபதியை பார்க்குறார் பிரம்மானந்த ரெட்டியார். கணபதி ஸ்தபதியை பார்த்து, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நேரம் நான் சொல்லிட்டேன், இதை மீறி எந்த மாற்றமும் அங்கே வராது, இதை மீறி எந்த விதமான ஒரு புது வேலையும் திருப்பதி கோவிலில் அந்த அர்த்த மண்டபம் தொடர்பாக நடக்காது, எல்லாமே உங்கள் மனசுப்படித்தான் நடக்கும் அப்படின்னு இந்த முதலமைச்சரும் கணபதி சபதிக்கு முன்னால் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். முதலமைச்சர் கொடுத்துட்டார், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்தில் காஞ்சி மகா சுவாமிகள் இவர்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரோ, உன்னோட மனசு பிரகாரம் நடக்கும், அந்த மகான் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த தெய்வ வாக்கு எங்கே நிறைவேறுது அப்படின்னா ஒரு ராஜசபையில், அதாவது ஒரு முதலமைச்சரோட ஒரு பங்களாவில். அந்த முதலமைச்சரும் அதே வாசகத்தை சொல்கிறார், உங்கள் மனசு பிரகாரம் நடக்கும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்ட எந்த விதமான வேலையும் நாம் பண்ணக்கூடாது, எல்லாமே உங்கள் மனசு பிரகாரம் தான் நடக்கும். அதாவது இதற்கு முன்னே நம்ம திருப்பதியில் எதை ஃபாலோ பண்ணினோமோ, எதை தொடர்ந்து வரோமோ அதுதான் நடக்கும், புதுவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஸ்தபதியோட தோளில் கை போட்டு பேசி அந்த ஸ்தபதியை வெளியில் அனுப்பிச்சி வச்சார் முதலமைச்சர். ஒரு மகா சுவாமிகள் என்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னால் அந்த நடமாடும் தெய்வத்தின் சந்நிதியில் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சார் கணபதி ஸ்தபதி. நான் மனசுக்கு ஒரு சம்மதம் இல்லாமல், என்னோட மனசுக்கு ஒரு ஒப்புதல் இல்லாமல் கையெழுத்து போட்டுட்டேன் பெரியவா, இது தப்பான காரியம், இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அங்கே தொடங்கின ஆசீர்வாதம் இவருக்கு விடிகாலையில் ஒரு 2 மணிக்கு ஒரு மொழிப்பை கொடுத்து இவர் அங்கிருந்து முதலமைச்சர் பங்களாவை நோக்கி நடக்க வச்சு, முதலமைச்சரையும் சந்திக்க வச்சு, முதலமைச்சரும் இவருக்கு சாதகமாக நடக்க வச்சது. அப்படின்னா இந்த ஒவ்வொரு செயலுமே அந்த மகானின் உத்தரவுக்கு கட்பட்டு, அந்த மகானின் ஆசீர்வாதத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கணபதி சபதிக்கு ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்கு. இதைத்தான் நம்ம சொல்கிறோம் நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறது. ஒரு தெய்வத்தை நாம் தொழறோம் அப்படின்னா, ஒரு மகானை நம்ம வணங்குறோம் அப்படின்னா, அந்த மகான் மேலேயோ அந்த தெய்வத்தின் மேலேயோ ஒரு மாசில்லாத ஒரு பக்தி வேணும், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இந்த கணபதி ஸ்தபதிக்கு இருந்தது. இந்த நம்பிக்கையோட இந்த மகானை போய், அதுவும் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற ஹைதராபாத் நகருக்கு போய் இந்த மகானை தரிசனம் பண்ணும்போது இந்த மகான் நிச்சயமாக நமக்கு அருள்வார், நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் நிச்சயமாக இந்த வேலை நடைபெறாமல் மகான் நம்ம ஆசீர்வதிப்பார்னு ஒரு நம்பிக்கையோடு போனார். அதனோட தொடர்ச்சிகள் எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். காஞ்சி மகா சுவாமிகளை நாம் வணங்குறோம் அப்படின்னா அந்த மகானோட பக்திக்கு எந்த அளவுக்கு நாம் உள்ளே போய் அந்த மகானை பார்க்க முடியும் அப்படின்னு நாம் தேடணும். மகான் இன்றைக்கும் இருந்து வருகிறார். நம்ம சொல்கிறோம் எந்த ரூபத்திலையும் மகா சுவாமிகள் இன்றைக்கு தனது பக்தர்களுக்கு அருள் புரிய காத்திருக்கிறார்.
ஒரு தெய்வத்தை நோக்கி நாம் போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை நோக்கி நாம் எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறோமோ அதை விட 2 மடங்கு அடிகள் அதிகமாக எடுத்து வைத்து அந்த தெய்வம் நம்மளை நோக்கி வரும். அதே போல் இந்த மகானை நம்பி இந்த மகானிடம் நமது குறையை சொன்னோம் அப்படின்னா அந்த மகான் காத்துன்னு இருக்கார். இன்றைக்கி காஞ்சிபுரத்துக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அந்த மகானோட அதிஷ்டானத்தை நாம் சுற்றி வருகிறோம். ஒரு நல்ல ஒரு கோரிக்கையை அந்த மகானோட சந்நிதியில் வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தியோடு அந்த இடத்துக்கு நாம் போயிருக்கோம் அப்படிங்கிறத முக்கியம். அந்த குறைவில்லாத பக்தி நம்ம மனசில் இருக்கும்போது அந்த மகானோட ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காஞ்சி மகான் கிட்ட இருந்த பல பக்தர்கள் அந்த மகானோட சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து பெற்ற பல பக்தர்கள் எல்லாமே தங்களை முழுக்க ஒப்படைச்சிட்டு தான் அந்த மகான்கிட்ட இருந்தார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த மகானை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் இந்த மகான் நமக்கு கொடுப்பார். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த மகானுக்கு தெரியாதா? ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை அழும்போது அந்த குழந்தை எதற்காக அழுகிறதுன்னு அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு தெரியாதா? இது பசிக்காக அழுகிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக அழுகிறதான்னு ஒரு தாய்க்கு தெரியாமலாக இருக்கும். அதே போல் இந்த மகானை சரணடைகிறோம் அப்படின்னா அந்த மகானுக்கு தெரியாதா இந்த பக்தன் எதற்காக நம்ம சந்நிதிக்கு வந்திருக்கான், என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கான், என்ன பிரார்த்தனையை இங்கே சொல்கிறதுக்கு வந்திருக்கான், இவனுக்கு நாம் அருள் புரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது அந்த மகானோட தீர்மானமாக இருக்கும். அந்த மகான் காலத்தில் வாழ்ந்த பக்தர்கள் அத்தனை பேரும் தங்களை உருக்கின்ற மகா சுவாமிகள் பக்கத்தில் இருந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு பக்தர் அப்படிங்கிறவர் வேதபுரி மாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு எத்தனையோ பக்தர்கள், அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய வளையத்தில் எத்தனையோ பக்தர்கள் இருந்திருக்கா. அதில் பல பக்தர்களை நாம் பார்க்க இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். அந்த பக்தர்களில் முக்கியமான ஒருத்தர் வேதபுரி மாமான்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு சுவையான நிகழ்வை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.